பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல கூட அடைக்கல பட்டினம் இல்லையா? இதை நான் ஆல்ரெடி யூடியூப்ல போட்டிருப்பேன். எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு வந்திருக்கிறவர்களுக்காக மறுபடியும் அடைக்கல பட்டணம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்க வேதத்துல நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க? அடைக்கல பட்டணம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சபை அந்த பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொருத்தருக்கும் அந்த பட்டணங்களை பிரித்து கொடுக்கிற நேரத்துல இந்த அடைக்கல பட்டணத்தை ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்துக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? தருகிறார். அது எந்த கோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்தவர்கள் கமெண்ட்ல போடுங்க. எந்த கோத்திரம்னு சொல்லுங்க. இந்த அடைக்கல பட்டணம்லாம் எந்த கோத்திரத்துக்கு கொடுத்தாங்கன்னு யாருக்காவது தெரியும் அப்படின்னா அவங்க கமெண்ட்ல போடுங்க. நான் சொல்லுகிறேன். என்னாகமம் 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னாகமம் 35 எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல 6ஆம் வசனம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்கள். அப்போ முதலாவது அடைக்கல பட்டணங்கள் எந்த கோத்திரத்துக்கு அலாட் பண்ண இருக்காங்க அப்படின்னா அது லேவியர்களுக்கு அலாட் பண்ணின பட்டணங்கள். நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்கணும். இது பியூர் பைபிள் ஸ்டடி. ஸோ நீங்க செய்தி மாதிரி யோசிக்காதீங்க. ஏதோ நல்ல உற்சாகமான செய்தி கிடையாது. ஆனா இது ஒரு வேதத்தின் பாடத்தை நீங்க என்ன பண்ணுங்க புரிஞ்சுப்பீங்க. நீங்க லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடுகிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள். அவைகளை அல்லாமல் 42 பட்டணங்களை லேவியர்களுக்கு, அதாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ லேவியர்களுக்கு மொத்தம் 48 பட்டணத்தை மோசே பிரிக்கிறாரு. அதுல 6 பட்டணம் அடைக்கல பட்டணம், மீதி 42 பட்டணம் லேவியர்களுக்கு உரிய பட்டணம். இப்போ லேவியர்களுக்கு மட்டும் எப்படி பட்டணங்கள் பிரிக்கப்படுது அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப மற்ற கோத்திரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி மாதிரி இருக்கும். ஒரு இடம் ஃபுல்லா யூதாவுக்குன்னு இருக்கும். ஒரு இடம் ஃபுல்லா செபுலோனுக்குன்னு இருக்கும். ஒரு ஃபுல் ஏரியா ஃபுல்லா நப்தலிக்குன்னு இருக்கும். ஒரு ஃபுல் ஏரியா ஃபுல்லா காத்துக்கு இருக்கும். ஒரு ஃபுல் ஏரியா ரூபனுக்கு இருக்கும். ஆனா லேவியர்களுக்கு மாத்திரம் எல்லா ஊர்லயும் கொஞ்சம் 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 பட்டணங்களை என்ன பண்ணுவாங்க? லேவியர்களுக்கு கொடுப்பாங்க. லேவியர்கள் மட்டும் சிதறி எல்லா கோத்திரத்துடைய பட்டணங்களிலேயும் அவர்கள் குடியிருப்பார்கள். புரியுதா? அப்போ 6 பட்டணங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? அடைக்கல பட்டணமாய் கொடுக்க சொல்லுகிறார். இந்த 6 பட்டணங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த 6 பட்டணங்களுடைய பேரை நான் வாசிக்கிறேன். அந்த 6 பட்டணங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, யோர்தான் நதி கரெக்டா இஸ்ரேலுக்கு நடுவுல ஓடும். அந்த யோர்தானுக்கு இந்த பக்கம் கிராஸ் பண்ணாம இக்கரையில 3 பட்டணங்கள், அக்கறையில 3 பட்டணங்கள். இந்த மேபி மோஸ்ட்லி இன்னைக்கு அடுத்த வாரம் இந்த அடைக்கல பட்டணத்தை குறித்து எடுப்பேன். ஸோ இந்த செய்தியை நல்லா கவனிச்சீங்கன்னா, யாருக்கு வேணா நீங்க அடைக்கல பட்டணம்னா என்ன அப்படிங்கறது தெளிவா நீங்க என்ன பண்ணலாம் சொல்லலாம். அது எங்க இருக்கு, எத்தனை பட்டணம், இந்த காரியத்தெல்லாம் நீங்க தெளிவா சொல்லலாம். மொத்தம் 6 பட்டணம். அந்த 6 பட்டணம் லேவி கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பட்டணங்கள் யோர்தான் நடுவுல என்ன ஆகுது? பிரியுது. யோர்தானுக்கு இந்த பக்கம் 3 பட்டணங்கள், இந்த பக்கம் 3 பட்டணங்கள், மொத்தம் 6. இந்த பட்டணங்களில் உள்ள மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல்ல எந்த இடத்துல யார் இருந்தாலும் 1 மணி நேரத்திற்குள்ளாய் இந்த 6 பட்டணங்களில் ஏதாவது ஒரு பட்டணத்துல போய் குடியேறி விடலாம். குடியேறினா உள்ள போய் நம்ம என்ன பண்ணிடலாம்? போய் தப்பிச்சுக்கலாம். இதுதான் அந்த அடைக்கல பட்டணத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. 6 பட்டணங்கள் எப்படி இருக்கும்னா 1, 2, 3 இதுதான் மொத்த இஸ்ரவேல் ஒரு பெரிய ரெக்டாங்கிள்னா 1, 2, 3 நடுவுல யோர்தான், இந்த பக்கம் 1, 2, 3 மொத்தம் 6 பட்டணங்கள். சோ ஆண்டவர் சரியா இந்த 6 அடைக்கல பட்டணங்களை இஸ்ரவேலிலே எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு மனிதன் தப்பித்துக் கொள்வதற்காக, அதுல போய் பதுங்கிக் கொள்வதற்காக 1 மணி நேரத்திற்குள்ளாய் எங்க இருந்தாலும் போய் அந்த பட்டணத்திற்குள்ள என்ன பண்ணிடலாம்? சேர்ந்துடலாம். நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். போலீஸ்ன்ற ஒரு காரியம் அப்போ இல்ல. கரெக்டா?
நம்ம இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்திட்டு வரப்போ போலீஸ் இல்ல, காவல்துறை இல்ல, கோர்ட் இல்ல, நீதிபதி இல்ல, ஜட்ஜ்மெண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. அப்ப எப்படி அதாவது சரியாய் கொலை செய்தவர்களுக்கு தீர்ப்பு இருக்கு. கொலை செய்தான், சரி பிரச்சனை பண்ணானா அவனுக்கு தீர்ப்பு இருக்கு. ஆனா ஒருவனை நியாயம் இல்லாமல் ஒருத்தன் தண்டிக்கிறான் அப்படின்னா அவனை காப்பாத்துறதுக்கு என்ன சட்டம் இருக்கிறது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அதற்கு தான் இந்த அடைக்கல பட்டணம். நல்லா கவனிங்க. கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள்னு அந்த வசனம் சொல்லுது. என்ன 35:6. அப்ப நீங்க கேட்கலாம், கொலை செஞ்சவனை தப்பிக்க விடலாமா? கொலை செஞ்சவன் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. ஆனா வசனம் சொல்லுது 2 வகையான கொலை இருக்குது. ஒண்ணு, மனுஷனுடைய ரத்தத்திற்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? பழிக்கு பழி வாங்குவேன்னு சொல்லியிருக்காரு. எங்க தெரியுமா? ஆதியாகமம் 9:6ல மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படக்கூடாது. என்னது? மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படக்கூடாது. 9:6ல மனுஷன் தேவ சாயலால் உண்டாக்கப்பட்டபடியால், ஆதியாகமம் 9:6, மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, கொலை பண்ணா பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். ஒருத்தனை கொன்னா அந்த அவன் என்ன பண்ணணும்? கொல்லப்பட வேண்டும். போன வாரம் யோவாபை பத்தி பேசும்போது கூட சொன்னேன். யோவாப் அந்த கூட இருக்கிற அந்த ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ என்ன சொன்னான்னா, என் பையனை என்னோட இன்னொரு பையன் கொன்னுட்டான். அதுக்காக என்னோட சொந்தக்காரங்களாம் சேர்ந்து அந்த பையனை கொல்லணும்னு யோசிக்கிறாங்க. இது வேதத்தின்படி சரியான ஒரு இதுதான். பழைய ஏற்பாட்டின் விதிமுறையின்படி மனுஷனுடைய ரத்தத்தை ஒருவன் சிந்தினானா அவனுடைய ரத்தமும் சிந்தப்பட வேண்டும். இன்னொரு வசனம் எடுக்கிறேன் பாருங்க. இது உங்களுக்கு இன்னும் தெளிவா இருக்கும். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து, நல்ல வசனத்தை கவனிங்க. ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட ஒரு வசனம் பாருங்க. ஒருத்தன் சதி மோசம் செஞ்சு ஒருத்தனை கொன்னா அவன் என் பலிப்பீடத்திலேயே இருந்தாலும், ஒருவேளை என் ஆசாரியனாவே இருந்தாலும், இல்ல பலிப்பீடத்தை புடிச்சிட்டு நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு புடிச்சிருந்தாலும் அவனை தரன்னு இழுத்துட்டு போய் என்ன பண்ணு, கொன்னு போடு அப்படிங்கிறார் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில. அப்போ இந்த அடைக்கலப்பட்டினம் எதற்கு சொல்லப்படுகிறது? கொலை செஞ்சவன் அங்க போய் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா, 2வது இன்னொரு வகையான கொலை இருக்கிறது. அது என்ன கொலை அப்படின்னா, என்னாகும் 35ஆம் அதிகாரத்துல மறுபடியும் எடுத்துக்கோங்க. அதே அடைக்கலப்பட்டினத்துல அந்த அதிகாரமே என்ன 35ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அதுல ஒரு கொலை சொல்லப்படுது. என்னன்னா, ஒருவன் பகை ஒன்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனை தள்ளி விழ பண்ணினதினாலாயினும் பதுங்கி இராமல் யாதொரு ஆயுதத்தை அவன் மேல் பட எறிந்ததனாலாயினும் அவனுக்கு பகைஞனாய் இராமலும் அவனுக்கு தீங்கு செய்ய நினையாமலும் இருக்கையில் ஒருவனை கொன்று போடத்தக்க ஒரு கல்லினால் அவனை காணாமல் எரிய அது அவன் மேல் பட்டதினாலாயினும் அவன் செத்து போனாள். இதுவும் கொலைதான். ஆனா அவன் பிளான் பண்ணி பண்ணல. ஏதோ தெரியாம என்ன ஆயிடுச்சு, விழுந்துட்டான். தெரியாம இவன் தூக்கி போடுறது அவன் மேல பட்டு என்ன ஆயிடுச்சு, செத்து போயிட்டான். சும்மா தள்ளி விட்டா கீழே விழுந்தான், செத்து போயிட்டான். இந்த மாதிரியான கொலைக்கு அவர்களுடைய சொந்தக்காரங்களாம் அவனை கொன்னு போடணும்னு, இவன் கொன்னுட்டான்னு சொல்லி அவனுடைய செத்து போனவனுடைய சொந்தக்காரங்களாம் இவனை கொன்னு போட வந்தாங்கன்னா அவன் ஓடி தப்பிக்கிறதற்கு தான் இந்த அடைக்கல பட்டணம். சோ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எது அடைக்கல பட்டணம், எதற்கு அடைக்கல பட்டணம்? மொத்தம் 6 அடைக்கல பட்டணம். இந்த 6 அடைக்கல பட்டணம் லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. லேவியர்களுக்கு மொத்தம் 48 பட்டணங்கள் கொடுக்கப்பட்டது. அதுல 6 அடைக்கல பட்டணம், 42 சாதாரண பட்டணங்கள். அந்த 42 அந்த 6 பட்டணங்கள் யோர்தானுக்கு இப்புறம் 3, அப்புறம் 3, மேல 1, 2, 3, 4, 5, 6 இப்படி அழகாய் செட் பண்ணி ஆண்டவர் அடைக்கல பட்டணத்தை கொடுத்திருக்கிறாரு. ஏன் அப்படி கொடுத்தாருன்னா, ஒருவன் எங்க இருந்தாலும் இஸ்ரவேலுக்குள்ள எங்க இருந்தாலும் அவன் தப்பித்து ஓடிக்கொள்வதற்காய் சும்மா 1 மணி நேரத்துல அவன் ஓடி போய் என்ன பண்ணிடலாம், அந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளாய் சேர்ந்து விடலாம்.
சோ இதற்கு தான் இந்த அடைக்கல பட்டணம். இந்த அடைக்கல பட்டணம் எதற்குன்னா, கொலை செய்தவன் வந்து தப்பித்துக் கொள்வதற்கு அல்ல. வேணும்னே சதி மோசம் செஞ்சு பிளான் பண்ணி கொலை செஞ்சவன் தப்பிக்கிறதுக்கு இந்த அடைக்கல பட்டணம் கிடையாது. ஆனால் யார் தப்பித்துக் கொள்வதற்கு என்றால், தெரியாமல் ஒரு காரியத்தை பண்ணிட்டோம். தெரியாமல் ஒரு தவறு செஞ்சுட்டோம். அதற்கு ஐயோ! நான் பண்ணிட்டேன். என்னுடைய உயிர வந்து மத்தவன் கொல்லக்கூடாதுன்னா, அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள என்ன பண்ணிடணும் நீ? ஓடி வந்துடணும். சோ அப்போ எது எதெல்லாம் அடைக்கல பட்டணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோசுவா 20ஆம் அதிகாரம் 7, 8 எடுத்துக்கோங்க. யோசுவா 20, 7, 8. நான் சொல்ல சொல்ல இந்த வசனத்துல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஞாபகம் இருக்குதான்னு இந்த இந்த பட்டணங்கள்ல ஏதாவது ஒரு பட்டணம் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. சில பட்டணங்களை குறித்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நிறைய காரியங்கள் அந்த பட்டணங்களை குறித்து நம்ம பார்க்கலாம் அடுத்த வாரம். அப்படியே 7ஆம் வசனம். அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கலிலேயாவில் உள்ள கேதேஸ், முதலாவது அடைக்கல பட்டணம் கேதேஸ். எப்ராஹிமின் மலை தேசத்தில் உள்ள சீகேம், சீகேம் 2வது பட்டணம். 3வது யூதாவின் மலை தேசத்தில் உள்ள எப்ரோன், எப்ரோன் 3வது பட்டணம். 4வது அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா, ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியின் வனாந்தரத்தில் உள்ள பேசேர், 4வது பேசேர். 5வது காத் கோத்திரத்தில் இருக்கும் கீலேயத்தில் உள்ள ராமோத், ராமோத் 5வது பட்டணம். மனாசே கோத்திரத்தில் இருக்கும் பாசோனில் உள்ள கோலான், கோலானை குறித்து வைத்தார்கள். 6 பட்டணங்கள். இப்போ லேவியருக்கு மட்டும் 42, அதுல பிளஸ் 6 48, மீதி 11 கோத்திரம் இருக்கு. ஒரு கோத்திரத்துக்கு 50 50ன்னு வச்சாலும் 12 கோத்திரத்துக்கு மொத்தம் 600 பட்டணங்கள். இந்த 600 பட்டணங்கள்ல இந்த 6 பட்டணங்களை ஆண்டவர் அடைக்கல பட்டணமா செலக்ட் பண்றாரு காப்பாத்துறதுக்காக. 1%. 600 பட்டணங்கள்ல ஒரு உத்தேசமா சொல்றேன். 600 பட்டணங்கள்ல 6 பட்டணம், 1% பட்டணத்தை அடைக்கல பட்டணமாய் ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அப்போ இந்த 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லுது வசனம். அதே யோசுவா 20ல, அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. அவன் நேரா ஓடி வந்து அந்த பட்டணத்தின் அந்த வாசல்ல வந்துட்டு அந்த மூப்பர்களை பார்த்து சொல்லணும், ஐயா நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், இந்த காரியத்தை நானு செஞ்சுட்டேன், என்னை கொலை செய்ய வழி தேடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோட குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுப்பார்கள். சரி, இப்ப இந்த அடைக்கல பட்டணத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு இந்த அடைக்கல பட்டணம், எத்தனை பட்டணம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் இருக்குது, இந்த காரியத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாச்சு. மறுபடியும் நான் அந்த 6 பேரை சொல்றேன். கிட்டத்தட்ட உங்க மைண்ட்ல வந்து அந்த 6 பட்டணத்துடைய பேரை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க பழைய ஏற்பாடு வாசிக்கும் பொழுது இந்த பட்டணங்களை வாசிங்க அப்படின்னா, இது அடைக்கல பட்டணம்னு உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஏறணும். இப்ப நீங்க ஒரு சென்னை, திருச்சி, திண்டுக்கல், மதுரைன்னு யோசிச்சீங்கன்னா, திருச்சி ஒரு அடைக்கல பட்டணம். இந்த திருச்சியில போனா நம்மள வந்து யாருமே என்ன பண்ண முடியாது, கொலை செய்ய முடியாது. அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட்ல தாட்ல உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, எங்கெல்லாம் அந்த பட்டணத்த படிக்கிறீங்களோ, அப்பல்லாம் உங்களுக்கு தெரியணும், இது ஒரு அடைக்கல பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் சொல்லட்டுமா? கேதேஸ், கோலான், ராமோத், சீகேம், பேசேர், எப்ரோன். இந்த 6 பட்டணங்களை வச்சுக்கோங்க. இப்போ 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 3:33. இதுல ஒரு விஷயம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, அப்னேருக்கும் யோவாபுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. யோவாபுடைய தம்பியாகிய ஆசகேலை இந்த அப்னேர் என்ன பண்றான்? கொன்று போடுகிறான். யோவாபுடைய தம்பியாகிய ஆசகேலை அப்னேர் கொன்று போடுகிறான். இப்போ 27ஆம் வசனம் வாசிங்கன்னா, அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எப்ரோன் என்ன பட்டணம்? அடைக்கல பட்டணம். இப்போ அப்ப இப்படி நீங்க அந்த எப்ரோன் அடைக்கல பட்டணம்னு மைண்ட்ல வச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு நல்லா விளங்கும். பாருங்க, அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது, யோவாப் அவனோட கூட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய், எப்ரோனுக்கு உள்ள நுழைய முடியாம அப்னேரை இந்த
யோவாப் என்ன பண்றாரு, ஒலிமுக வாசலுக்கு வெளியே அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பலியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். ஏன் யோவாப் அந்த வாசல்லையே அவனை தடுத்து நிறுத்தி அங்க ஆசகேலை கொல்லணும்? ஏன்னா அந்த ஆசகேல் சாரி அப்னேரை ஏன் கொல்லணும்? ஏன்னா அப்னேர் அந்த எப்ரோனுக்குள்ள போயிருந்தான் அப்படின்னா அது அடைக்கல பட்டணம், அவனால் அவனை கொலை செய்ய முடிந்திருக்காது. பாருங்க, அப்போ தாவீது சொல்லுகிற ஒரு காரியம் ரொம்ப மைண்ட்ல ஒரு நல்ல மனசுல நிறுத்திக்கோங்க. அந்த காரியம் 33ல ராஜா அப்னேருக்காக புலம்பி மதி கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ. நல்லா கவனிங்க. தாவீது ராஜா புலம்புகிற ஒரு காரியம் இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா மைண்ட்ல வரட்டும். மதி கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போயிட்டானே. ஏன் இப்படி புலம்பணும் தாவீது அப்படின்னா, அப்னேருக்கு நல்லா தெரியும் எப்ரோன் ஒரு அடைக்கல பட்டணம். அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள போயிருந்தான் அப்படின்னா, ஒரு ஸ்டெப் வச்சிருந்தான் அப்படின்னா அவன் ஜீவன் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இப்பதான் செய்திக்கு வரேன் நான். கடைசி நொடியில கிட்டத்தட்ட என்ட்ரி வந்துட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அடைக்கல பட்டணம். அதுக்கு உள்ள கிட்ட வந்துட்டு கடைசி நேரத்துல கொஞ்சம் பின்வாங்கி பிசாசிடம் என்ன பண்றோம் நாம? தோத்து போயிடுறோம். அப்போ தாவீது புலம்புற மாதிரிதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஐயோ, மதிகேடன் சாகிறது போல ஒரு முட்டாள் செய்யற வேலை இது. இவ்வளவு க்ளோஸா வந்துட்டேப்பா ஆண்டவர் கிட்ட. அடைக்கலப்பட்டணம் நான் தான்பா அடைக்கலப்பட்டணம். பழைய ஏற்பாட்டுல இருந்து 6 அடைக்கலப்பட்டணம்ப்பா. இப்போ இருக்கிறது நான் தான்ப்பா உனக்கு. அவ்வளவு க்ளோஸா வந்துட்டியே, என் கிட்ட வந்துட்டியே. இன்னும் கொஞ்சம் அப்படி என் கைய புடிச்சிருந்தீன்னா நான் அப்படி கைய புடிச்சு தூக்கி விட்டுருப்பேனேப்பா உன்ன. மதிகேடன் சாகிறது போல செத்துட்டியேப்பா. உன் ஆத்துமாவினை இழந்துட்டியே. மதிகேடன் இழக்கிறது போல இழந்துட்டியே. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அடைக்கல பட்டணம். சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவரிடத்துலதான் பாவ மன்னிப்பு, அவரிடத்துலதான் தவறுகளுக்கு மன்னிப்பு. அந்த பழைய ஏற்பாட்டிலேயாவது அடைக்கலப்பட்டணும் தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் அடைக்கலப்பட்டணும். ஆனா இப்போ ஆண்டவர் நீ தெரிஞ்சே செய்யற தப்புகளுக்கு கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? அடைக்கல பட்டணமா உங்களுக்கு மன்னிக்க தயாரா இருக்கிறார். இயேசுவுக்குள் வராமல் கிட்டத்தட்ட இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, இயேசுவை பத்தி அடைக்கல பட்டணம் தான் அவர் தான் அடைக்கலம்னு தெரிஞ்சுக்கிட்டு, எல்லா காரியமும் தெரிஞ்சுக்கிட்டு நாம வரலன்னா கடைசி அந்த ஆத்மாவை நம்ம இழந்து போயிட்டோம் அப்படின்னா தாவீது சொல்ற மாதிரிதான் எல்லாம் சொல்லுவாங்க. ஐயோ, மதிகேடன் சாவுறது போல ஆத்மாவை இழந்துட்டானே. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய வருகை வரும் பொழுது ஒரு இந்து மக்கள் எடுத்துட்டு கொள்ளப்படலைன்னா பிரச்சனை இல்ல. ஒரு முஸ்லிம் மக்கள் எடுத்துக்கொள்ளப்படலைன்னா பிரச்சனை இல்ல. ஆனா நாம எடுத்துக்கொள்ளப்படலைன்னா அது எவ்வளவு பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம்ல. என்னப்பா அவங்களுடைய கேலிக்கும் கூத்துக்கும் நம்ம ஆளாயிடுவோம் இல்லையா? அவங்க சொல்லுவாங்க, நான் தான் வேற தெய்வத்தை கும்பிட்டேன். என்னை உங்க கடவுள் கூப்பிட்டுட்டு போல. ஆனா நீங்க தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனீங்களப்பா. வெள்ளையும் சொல்லையுமா போனீங்க. பைபிள தூக்கிட்டு சுத்துனீங்க. சண்டே கிளாஸ் போனேன்னீங்க. யூத் மீட்டிங் போனேன்னீங்க. ஆனா உங்களையே ஆண்டவர் கூட்டிட்டு போல அப்படின்னு கேட்கிறப்போ, தாவீது சொன்ன வார்த்தை இதெல்லாம் ஞாபகம் வரும். மதிகெட்டவன் சாகிறது போல என் ஆத்துமா என்ன ஆயிடுச்சு? செத்துருச்சே. ஓ, யோசிக்கணும். நாம ஆண்டவருக்குள்ளாய் அந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளாய் ஓடி வந்து நம்முடைய பாவங்களை அந்த மூப்பர்களுக்கு சொல்ற மாதிரி ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அவர் ரெடியா இருக்கிறாருங்க. இன்னொரு வசனம் சொல்லும், எபிரேயர் 6:18 டப்புன்னு வாசிடலாம். இந்த வேதம் நமக்கு அடைக்கல பட்டணமா இருக்கிறது. அந்த வசனத்தை நான் எடுத்து கொடுத்துறேன். எபிரேயர் 6:18
நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு எங்க ஓடி வந்தோம்? அடைக்கல பட்டத்தை நோக்கி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால், இதுதான் 2 மாறாத விசேஷங்கள் என்ன? புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு. அடைக்கலம் தேடி வந்தவங்களுக்கு ஆறுதல் குடுக்கிறதுக்கு இந்த வசனத்தை விட்டா வேற இல்லைங்க. அப்ப பாருங்க, முடிக்க போறேன் நான். கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்தாச்சு. மறுபடியும் பேக் டு த மெயின் பாயிண்ட். அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்தாச்சு. அவன் எப்போ அங்கிருந்து வெளியே போவான்? வெளியே போனா 4 பேர் கொல்றதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா நீ அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே வந்துட்டீன்னா உன் ஜீவனுக்கு உத்தரவாதம் கிடையாது. வசனம் சொல்லுது. உன் ரத்த பலிக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. நீ அடைக்கல பட்டணத்துக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. நீ சப்போஸ் வெளியே வந்துட்டீன்னா உன் ரத்த பலிக்கு நாங்க கேரண்டி கிடையாதுன்னு ஆச்சு. இப்ப அவன் எப்போ வெளியே வருவான்? பாருங்க, அதுக்குதான் வசனம் என்னாகும் 35:28 ரொம்ப அருமையான வசனம். இது எத்தனை பேருக்கு புரியும்? நல்லா நல்லா கொஞ்சம் மைண்ட் ஓபன் பண்ணி கேளுங்க. கொலை செய்தவன், அதாவது அடைக்கலப்பட்டதற்குள்ள தெரியாம கொலை செஞ்சுட்டு உள்ள இருக்கிறவன், பிரதான ஆசாரியன் மரணம் அடைய மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். ஓ ஜீசஸ். பிரதான ஆசாரியன் மரணம் அடைந்த பின்பு தன் சுதந்திரமான காணியாட்சிக்கு திரும்பி போகலாம். இப்போ இந்த அடைக்கல பட்டணத்தில் இருக்கிறவன், தவறு செய்தவன், சுதந்திரமாய் எப்போ தெரியுமா சுத்த முடியும்? ஒரு பிரதான ஆசாரியர் அவனுக்காக மரிக்க வேண்டும். ஒரு பிரதான ஆசாரியன் அவனுக்காய் ரத்தம் சிந்தி மரித்தால் அவன் நிரந்தர விடுதலை ஆகும். இப்ப புரியுதா ஏன் அவரை நாம் அடைக்கல பட்டணம்னு சொல்றோம்? அவர்தான் நமக்கு அடைக்கல பட்டணம். நாம் நிரந்தரமா விடுதலை அடையணும். நம்முடைய நம்முடைய சத்தியம் ஆவியானவர் எங்க உண்டு அவங்க விடுதலை உண்டுன்னா, அந்த விடுதலை எப்போ வரும் தெரியுமா? அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே போறதுக்கு அதுக்கு என்னுடைய பிரதான ஆசாரியன் மரித்தாக வேண்டும். அப்ப இந்த உள்ள இருக்கவெல்லாம் யோசிக்கிட்டே இருப்பான்ல, எப்ப பாய்ந்த பிரதான ஆசாரியன் சாவான் எனக்கு நிரந்தரமான விடுதலை கிடைக்கும். அது சில நேரங்கள்ல ஒரே நாள்ல நடக்கும். இல்ல 50 வருஷம் சில நேரம் ஆசாரியனா இருப்பான். 50 வருஷம் கழிச்சு சாவான். அது வரைக்கும் அவன் அடிமையா இருக்கணும். ஆனா அவனுடைய மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்கும்? அந்த பிரதான ஆசாரியன் எப்பொழுது மரிப்பான்? நான் எப்பொழுது விடுதலை ஆவேன்? ஆனா இன்னைக்கு நமக்காக ஒரு பிரதான ஆசாரியர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரித்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நம்ம எங்கேயோ கட்டுகள்ல இருந்து எங்கேயோ சுத்தி இதெல்லாம் தெரியாம செஞ்ச தவறுக்கு தெரிந்தே துணிகரமான பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் என்னையும் சேர்த்துதான் சொல்ல துணிகரமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி ஓடி வாப்பா, நான் உன் பாவங்களை மன்னிப்பதற்கு தயாரா இருக்கிறேன். நீ அடைக்கலமாய் ஓடி வந்தீனா நான் உனக்கு அடைக்கல பட்டணமாய் இருப்பேன். அடைக்கல பட்டணமாய் மாத்திரம் அல்ல, உனக்கு நிரந்தர சுதந்திரத்தை கொடுக்கும்படி நான் பிரதான ஆசாரியனாய் ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன்? சிலுவையில ரத்தத்தை சிந்தி நான் மரித்து விட்டேன். உனக்கு இனிமே பெர்மனன்ட் விடுதலை. யாருக்கும் பயந்து ஒளிஞ்சு இருக்க தேவையில்லை. நீ என்கிட்ட வந்து சொல்லிட்டீன்னா உனக்கு பெர்மனன்ட் விடுதலை. 2 நீ அடைக்கல பட்டணத்துக்காக காத்துட்டு இருக்க வேணாம். பிரதான ஆசாரியன் மரணம் அடையணும்னு காத்துட்டு இருக்க வேணாம். 2மே நான் ஆல்ரெடி செஞ்சு முடிச்சாச்சு. நான் தான் அடைக்கல பட்டணம். நான் தான் பிரதான ஆசாரி. நான் மரித்துட்டேன். அதனால உனக்கு விடுதலையை கொடுத்துட்டேன். நீ சந்தோஷமா என்ன பண்ணலாம்? வாழலாம். இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 17, 18 பேர் இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் தான்ப்பா உங்களுக்கு அடைக்கல பட்டணம். இன்னைக்கு ஓப்பனா உங்க வாயை திறந்து, ஆண்டவரே நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன்ப்பா. இந்த பாவம் செஞ்சிருக்கிறேன். என்ன மன்னிங்க. எனக்கு நிரந்தரமா ஒரு விடுதலையை நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு கட்டளையிடுங்க. நான் உமக்காக வாழ விரும்புறேன். உமக்காக நான் என்ன பண்றேன்? ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கெஞ்சுங்க. ஆண்டவர் ஏற்கனவே ரத்தத்தை நமக்காக சிந்திட்டாருங்க. அவர் உங்களை மன்னிப்பதற்கு தயாரா இருக்கிறார். மன்னித்து மறு வாழ்வு கொடுக்க இன்னும் அநேக ஊழியர்கள் நீங்க ஆண்டவருக்காய் செய்து ஆண்டவருக்காய் ஜீவனுள்ள சாட்சியா நீங்க என்ன பண்ணணும்? செய்வதற்கு ஆண்டவர் உங்களை மாற்றுவதற்கு தயாரா இருக்கிறார். கர்த்தர் உங்களை அபரிவிதமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.